தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கின்றார். பிரேமலதா ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேமுதிகவை 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் மதுரையில் ஆரம்பித்தார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து 35 தொகுதிகளில் போட்டியிட்டு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அதற்கு பிறகு சட்டசபையில் தேர்தலில் தேமுதிக வெற்றி பெறவில்லை. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் 10 சட்டசபை தொகுதிகளை பெற்றார். ராஜ்யசபா எம்பி சீட்டில் தனது தம்பியை நிறுத்தி அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார். சட்டசபை தேர்தலில் 10 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. பிரேமலதா மற்றும் அவருடைய மகன் பிரபாகரன் ஆகியோர் போட்டியிட்டனர். மீதி 8 பேர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். பிரேமலதா மட்டும் வெற்றி பெற்றார். அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் தோற்றுப்போனார். தற்பொழுது திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறிவிட்டன. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளன. தற்பொழுது திமுக கூட்டணியில் முக்கியமான கட்சி தேமுதிக மட்டும்தான் உள்ளது. ஆனால் திமுகவோ உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து கட்சிகளையும் கலற்றிவிட்டு தனியே போட்டியிட தீர்மானிக்கிறது. தனித்து போட்டியிட இந்த சூழ்நிலையில் தனித்து போட்டியிட திமுக முடிவு செய்தால் தேமுதிகவின் பாடு திண்டாட்டம்தான். அதிமுக பாஜக கூட்டணியில் அவர்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். அல்லது பிரேமலதா தனித்து போட்டியிட வேண்டும். ஆக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளார் பிரேமலதா. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தற்பொழுது 5 மேயர் பதவி வேண்டும் என்று பிரேமலதா கேட்டுள்ளார். கூடுதலாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கினார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து ஒரு எம்பி சீட் கேட்கிறார். ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் என்று கேட்கிறார். தனது மகன் விஜய் பிரபாகரனுக்காக அந்த எம்பி சீட் கேட்கிறார். ஏற்கனவே விஜய் பிரபாகரன் பாராளுமன்றம் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு தோற்றுப்போனார். அவரை கொல்லைப்புற வாசல் வழியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப விரும்புகிறார். விஜய் பிரபாகரனுக்காக அவர் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கிறார். தமிழக வெற்றி கழகம் எந்த பதிலும் சொல்லவில்லை. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அடக்கி வாசிக்கின்றது. திமுக கூட்டணியை உடைப்பதிலும் அதிமுகவை உடைப்பதிலும் தான் தமிழக வெற்றி கழகம் கவனம் செலுத்துகிறது. பிரேமலதா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கேட்கிறார். தமிழக வெற்றி கழகம் இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை.